எம்பலும் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஒளியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிலத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சம்பதும திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞ போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடுழி தலைகவாழ் விநாயகப் பெருமான் அம்மையப்பர் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி அகச்சந்தானம் புறச்சந்தானம் உயவந்த சந்தானத்தை வணங்கி திருமுறைகளை வணங்கி சித்தாந்தத்தை வணங்கி அப்பர் தேவாரம் திருமுறை எண் 4 பதிகை எண் 33 தலம் திருமுறைக்காடு. எத்தனை மந்திரம் நடத்தியிருக்கிறோம்? முதல் மந்திரத்தில் என்ன பொருள் இருந்தது? முதல் மந்திரத்தில் மேலான மறைக்காட்டு பெருமானார் இந்திரனோடு தேவர்களும் முனிவர்களும் புகழக்கூடியவராக இருக்கிறாரு. எல்லோரும் பெற்று ஞான ஒளியா முதல் மந்திரத்தில் ஞான ஒளி கொண்டு வந்துட்டார். அப்படிதானே? சந்திரன் கங்கை பாம்பு இதெல்லாம் அணிஞ்சிருக்கிறாரு. இந்த மந்திரத்தில் வீடு பேறு வரும்னு சொன்னால் அடுத்த இதிலே வந்துட்டு ரெண்டாவது மந்திரத்திலே சொல்லிட்டார். தெய்வத்தன்மையே வடிவான அத்தகைய வீட்டுலகத்தை உடைய தேவர்கள், அதாவது வீட்டுலகத்தை எல்லோரும் அடைகிறதுக்கு இறைவன் உதவுறாருங்கிறத அப்படி சொல்கிறார். தலைவான மறைக்காட்டரை பலவாய் பரவியுள்ள உலகப்பற்றுகளை துறக்கும் பக்தர்களே, உலகப்பற்றுகளை துறக்கும் பக்தர்களேங்கிறார். சரிதானுங்களா? வழிபட வாருங்கள். நாடுகளையும் கண்டங்களையும் எல்லாவற்றையும் கடந்திருக்கக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான். அந்த இறைவனை மனத்தில் கொண்டு வழிபடுவோம். அவர் நீலகண்டராக இருக்கிறார், திருமாலால் தேடப்பட்டவர். ரெண்டாவது மந்திர பொருள். மூணாவது மந்திரத்துக்கான பொருள் எழுதலாம். மூன்றாவது மந்திரத்திற்கான பொருள், திருமுறைக்காட்டு இறைவர் அழியும் இயல்புடைய இவ்வுலக வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கையை நிலை என்று கொண்டு வீணாக வாழ்க்கையை நடத்தி இருவினைகளால் துன்பப்படாதபடி அருள்வார். ஒரே சென்டென்ஸாக போட்டு தள்ளியிருக்கிறாங்க. 6 வரி கடைசியில் போய் முடியுது. அருள்வார். வாங்க, சிவார்ப்பன். பிறையும் பாம்பும் கொன்றையும் சடையில் கொண்டவர், அடியவர்களுக்கு மறுமை இன்பத்தையும் இம்மை இன்பத்தையும் தருபவர். குறிப்புரை: அருமை நிலையற்ற தன்மை. அருமையில் உலகு தன்னை யாமன கருதி நின்று வெறுமையின் மனைகள் வாழ்ந்து வினைகளால் நலிவு நாதே சிறுமதி அரபு கொண்டை திகழ்தரு சடையுள் வைத்து மறுமையும் இம்மையுமானார் மாமரை கடனார். அவ்வளோதான். உரையாசிரியர் எழுதி தள்ளுறார். அங்கே போனோம்னா மாட்டிடுவோம். போதும். அதாவது நிலையற்ற இந்த உலக வாழ்க்கையை நிலையென்று கருதி இல்லறத்தில் ஈடுபடுறாங்கிறார். நேரடியாக சொல்லிட்டார். வெறுமையின் மனையில் வாழ்ந்துட்டார். அதாவது சைவர்களுக்கு மனை வாழ்க்கை ஏற்புடையதுங்கிறாங்க. அவர் வெறுமையில் மனையில் வாழ்ந்துங்கிறார். சைவர்கள் இல்லறத்தை போற்றணுங்கிறாங்க. யார் போற்றலை? அப்பரே போற்றலை. அதாவது நீங்கள் சைவத்தில் என்ன வேணாலும் பண்ணுங்கள், இறைவன் வேணும்னா பற்றற்ற நிலை தான். அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. பற்று விடாதவரை யார் கிடையாது. நீங்கள் இல்லறத்தில் இருந்தீங்களா இல்லை சாமியாரை சுற்றுனீங்களாங்கிறதுலாம் அங்கே கேள்வியே கிடையாது. பற்றற்ற நிலையில்தான் இறைவன் கிடைப்பார்.
அதில் வெறுமையின் மனையில் வாழ்ந்துன்னு ஏன் சொன்னார்னா, இப்போது நான் ஒரு செய்தியை இப்போ அதிகமாக சொல்லிக்கிட்டே வந்தேன். சோமவாரப்பட்டியில் கூட சொன்னேன். முதல்ல சொன்னது வீட்டு வகுப்பில், அதாவது சில சொந்தங்களை நமக்கு இறைவன் கட் பண்ணி விடுவார் அப்படின்னு. அப்படியே பேசினார் அவர் சதீஷ். மாரியம்மன் கோயிலில் பேசினார்ல கண்ணா, என்ன சொன்னார்? ஆமாம், குழந்தை இல்லைன்னு கவலைப்படாதீங்க, அது உங்களுக்கு இறைவன் போட்டு கொடுத்த, நீங்கள் நேரடியாக போகிறதுக்கு வகுத்த வழி அப்படின்னார். அப்படி நிறைய விஷயங்கள் நான் சொன்னார். அவரே தான் சொன்னார். இவர் பாடத்தை நான் நோட்ஸ் எடுப்பேன்னு சொன்னார்ல, அவர் சொல்கிறாரு, அந்த குறிப்பிட்ட சொந்தங்கள் இல்லைன்னு என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அது குறிப்பாக பிள்ளையே சொன்னார். ஆமாம், பிள்ளை இல்லைன்னா நீங்கள் அதை விட்டு கவலைப்படாதீங்க. கருவில் வருவதெல்லாம் பிள்ளை இல்லை, கருத்தோடு வர்றது தான் பிள்ளை இப்படின்னு நம்ம டைலாக் விட்டுட்டு இருந்தார். ஆனால் இந்த கான்செப்டை அவர் எடுத்தார். அதாவது மனை வாழ்க்கைங்கிறது இறைவனை அடைவதற்கான ஒரு படிநிலை தான். குடும்பத்தை நடத்துறதுக்காகத்தான் இறைவன் நம்மளை படைச்சார்னா, அப்போ திருவள்ளூர் வரைக்கும் போதுமே, யார் வேண்டியதில்லை. நாயன்மார் வேண்டாம், பெரிய புராணம் சித்தாந்தமெல்லாம் எதுக்கு வருது? என்ன சொல்கிறீங்க? குடும்பத்தில் யாரும் உட்காந்து திருமுறை படிக்க போகிறதில்ல. அவங்க காசுக்கு தான் வாழ்க்கைங்கிறதே, பொருளுங்கிறதுல தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அருள் உலக ஞானிகளே தேவையில்லையே. அதனால தான் வெறுமையில் மனைகள் வாழ்ந்து அப்படின்னார். நிலையற்ற வாழ்க்கையில் இணைந்து கொண்டு வீணாக உலக வாழ்க்கையை நடத்தி அப்படின்னார். அடுத்தது, வீணாக உலக வாழ்க்கையை நடத்தி, அதாவது உலக வாழ்க்கையை நீங்கள் அறநெறி அல்லது இல்லற நெறியே பெருசுன்னு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் எந்த வகையில் வாழ்ந்தாலும் அறத்தில் தேர்ந்தவராக ஆகுவீங்க, அவ்வளோதான். நீங்கள் சரியாக இல்லறம் நடத்திட்டீங்கிறதுக்காக உங்களுக்கு சாமியெல்லாம் தர முடியாது. நீங்கள் யார் எதில் சிறந்தவங்களாகுவீங்க? அறத்தில் சிறந்தவர், அவ்வளோதான். நீங்கள் சமய நெறிக்கு திரும்ப புதுசாக என்ன செய்தாகணும்? வந்து தான் ஆகணும். எனவே அதில் செலவழிக்கப்பட்ட நேரங்கள் எவ்வளவு சுத்தமானதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு வீணாக கழிந்தது தான். சரி, இப்போ இல்லறத்தில் நீங்கள் நல்லவனாக வாழ முடியலன்னா தானே அதுக்கு ட்ரை பண்ணணும். இல்லறத்துக்கு நீங்கள் நல்லவனாக ஆகிட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணுமில்ல. இல்லறத்தில் நீங்கள் சரியாக வாழ முடியல, மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்க முடியல, மகனுக்கு நல்ல அப்பாவாக இருக்க முடியலன்னா நீங்கள் அதில் உட்காந்து திருத்திக்கிடலாம். அதிலே திருந்தினவர் அதில் இருந்து என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறது. அதனால தான் வீணாகன்னார். இல்லறம்ங்கிறது உங்களை சமய நெறியில் கொண்டு செலுத்தும், முதல் படியில் செலுத்தும். ஆமாம், அதாவது உங்களுக்கு சரியை வர்றதுக்கே எதுதான் காரணமாக இருக்கும்? இல்லறத்தில் என்னுடைய செம்மை. ஒரு சரியான ஒரு நல்ல மனிதனுடைய இல்லறம் சரியையில் கூட சேராது. அந்த இல்லற செம்மை அவனை எதில் கொண்டு நிறுத்தும்? சமயம். அதனால தான் வீணாக செலவழித்து இருவினைகளை துன்புற்று. இப்போ இல்லறத்தில் நம்ம இருவினைக்கு உட்படுறோம், இன்ப துன்பத்துக்கு உட்படுறோம். சமய நெறியிலையும் இன்ப துன்பத்துக்கு உட்படுறோம். அதுக்காக சமயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் துன்பமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நாயன்மார்களே கஷ்டப்படுறாங்க, உணவு இறைவனே கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு பசியில் இருக்கிறாங்க, கண் பார்வை இழக்கிறாரு சுந்தரர். அப்படின்னா அந்த இல்லறத்தில் அனுபவிக்கிற இன்ப துன்பத்துக்கும் சமயத்தில் அனுபவிக்கிற இன்ப துன்பத்துக்கும் நிறைய வேறுபாடு என்ன செய்யுது? இருக்குது, நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அந்த வேறுபாடு புரியணும். இப்போ இல்லறத்தில் நீ இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான்னா அப்போ சமயத்தில் இல்லையான்னு கேட்கக்கூடாது. இல்லறத்தில் அனுபவித்தது பற்றுனால, சமயத்தில் அனுபவித்தது பற்று விடுவதற்காக. இந்த வேற்றுமை தெரிஞ்சதுன்னா தான் சமயத்தில் வர்ற துன்பங்கள் பெருசாக தெரியாது. சமயத்தில் அனுபவித்த துன்பங்கள் பற்று விடுவதற்காக. இப்போ இல்லறத்தில் நாம் கண்ணுக்கு சிகிச்சை எடுக்கிறோம்னா அந்த கண் பார்வையை கொண்டு சம்பாதிக்கிறதுக்கு, உழைக்கிறதுக்கு. அதே சுந்தரர் அதுக்கு தான் கண் கேட்டார். எந்த மில்லுக்கு வேலைக்கு போகிறதுக்கு கண் கேட்டார்? எந்த ஸ்கூல் வாத்தியார் வேலைக்கு கண்ணு கேட்டார்? காண கண்ணடியேன். இதுதான் வித்தியாசம். அது ரெண்டாக பிரிச்சுக்கிடணும். இல்லறத்தில் இருவினைகள் பற்றால் வருது, சமயத்தில் இருவினைகள் பற்று விடுவதற்காக வருது. அப்பர் சுவாமிகள் அனுபவித்த அத்தனை துன்பங்களும் பற்று விடுவதற்காகத்தான்.
காரைக்கால் அம்மையார் அனுபவித்தது பற்று விடுவதற்காக. அதனால தான் இல்லறத்தை அப்படி கண்டித்து வச்சாங்க. இறைவன் பிறை உடைவன், பாம்புடைவன், கொன்றை உடைவன், சடை உடையவன். பிறை பேரருள், நாகம் இறைவனுடைய பேர் ஆற்றல், கொன்றை ஞானம் பேரின்பம், சடை ஞானம். முடிஞ்சுது, அவ்வளோதான். எல்லாத்தையும் அதில் ஒன்றிலே கொண்டு வந்து முடிச்சிட்டார். கடைசியில் ஒரு செய்தி வைத்தார். அடியவர்களுக்கு இம்மையும் அருமையும், இம்மை இன்பமும் அருமை இன்பமும் கொடுக்கிறார். அடியவர்களுக்கு இம்மை இன்பமும் கொடுக்கிறார். இம்மை என்பது இந்த பிறவி. மறுமை என்பது இறந்து சொர்க்கத்துக்கு போகிறது அல்லது மீண்டும் பிறப்பது. வீடு பேறு இதையும் கடந்தது. மும்மைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இம்மை, மறுமை, அம்மை. அம்மைங்கிறதுக்கு அம்பாள்னு ஒரு பொருள் உண்டு, வீடு பேருன்னு ஒரு பொருள் உண்டு. அம்மை எனக்கு அருளியவாருங்கிற இடத்துல அம்பாள்னும் பொருள் எடுக்கணும், வீடு பேருன்னும் பொருள் எடுக்கணும். அந்த இடத்துல அம்பாளுங்கிறத விட அருள். அம்மை எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே. இம்மை வேற, மறுமை வேற, அம்மை வேற. எல்லாம் மூணையும் சேர்த்து மும்மைம்பாங்க. மூன்றையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க? மும்மை. திருவிளையாடல் புராணத்தில் அதுக்கான பாட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. இம்மை இப்பிறவி எல்லாம் முடிஞ்சிடும். மும்மைனா எல்லாமே முடிஞ்சது. இம்மை அதாவது இம்மை மறைப்பால் வருவது, அம்மை நல்வினையால் வருவது, மறுமை தான் நல்வினையால் வருவது. மறுமை நல்வினையால் வருவது சொர்க்கம். அம்மை வினை நீக்கத்தால் வருவது, வினை இல்லைன்னா வருவது. அதாவது இம்மைக்கு இருவினை காரணம், அம்மைக்கு ஒரு வினை காரணம், இந்த மறுமைக்கு ஒரு வினை காரணம், அம்மைக்கு வினையின்மை காரணம். வினை இல்லைங்கிறது காரணம். இதை அதில் வைத்து பதிவு செய்தார். அடுத்த மந்திரம் பார்க்கலாம். அடுத்த மந்திரத்துக்கான பொருள் 4. திருமறைக்காட்டு இறைவர் உடம்பை, இப்போ குடும்பத்தை இழிவாக பேசினார்ல, இப்போ உடம்பை இழிவாக பேசுகிறார். மொய்ப்பால் நரம்பு கயிறாக. மருந்தை படித்து பாருங்கள், மந்திரத்தை படித்து பாருங்கள். கால் கொடுத்து இருகை ஏற்றி வீடு கட்டுற மாதிரி, குடிசை கட்டுற மாதிரி வீட்டை அமைச்சிருக்கிறாருங்க. களிநிறை இறைச்சி மேய்ந்து வாங்க, தோல்படுத்து உதிர நீரால் சுவரெடுத்து 2 வாசல் ஏழுடைத்தாவது அமைத்து அங்கு 7 சாலேகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை கடை. ஒரு குடிசை கட்டுற மாதிரி சாமி வீட்டை கட்டியிருக்கிறார். நம்ம உடம்பை உடம்பாக பார்க்குறோம். இது என்ன எலும்பு, தசை, நரம்பு, ரத்தம் இதெல்லாம் சேர்ந்து தானே உடம்புன்னு பார்த்தா தான் இதனுடைய இழிவு தெரியும். நாம் நம்முடைய உடம்பு அழகுக்கு நம்ம வியக்கிறோம், உடம்புக்கு அழகுப்படுத்துகிறோம், அதுக்கு எத்தனையோ அலங்காரங்களை பண்ணுறோம். அதெல்லாம் அந்த பற்று போகிறதுக்கு சொல்கிறார். குடும்பத்தில் பற்று போகணுன்னாரு. முதல்ல உடம்பு பற்று போனால் தானே குடும்பத்தில் பற்று போகும். அடுத்த ரிவீட் அடிக்கிறார். மாமரை காடனார் கால்களை கொடுத்து கைகளை ஏற்றி எலும்பு களிகளை நிறைத்து. எலும்பு களி. இப்போ இந்த இதையே பார்த்தீங்கன்னா, இந்த குறுக்கால வருது பாருங்கள், அதுக்கு பேர் களின்னு பேர். கிராமங்களில் களிம்பாங்க. இந்த குறுக்கு விட்டத்துக்கு பேர்லாம் களி. இது ஸ்டீலில் இருக்குது, அது மரத்தில் இருக்கும். இன்னும் நீங்கள் மரக்கடைக்கெல்லாம் போனால் தென்னை மட்டை இப்படி கட் பண்ணி வச்சுருப்பான். சின்ன சின்ன பீஸாக ஸ்கேல் அளவில் கட் பண்ணி நீளமாக வச்சுருப்பான். அந்த மாதிரி களிகள், அதெல்லாம் எலும்புங்கிறாரு. ஆமாம்,
மேலே புலாலை மேய்ந்து பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குமில்ல, அதுக்காக மேலே வந்து சதையை போட்டு கல் வச்சா சார், அது மேலே நம்ம பூசுகிறோம். கல் நிற்கணுங்கிறது தான் காரணம்னா நீங்கள் இந்த பூச்சி பண்ண வேண்டியது இல்லையே. நீங்கள் அதுக்கு மேலே நம்ம பூசுகிறோம், அதுக்கு பிறகு வந்து பட்டி பார்க்குறோம் அப்படின்னா அதை அழகுபடுத்துகிறோம். உங்களுக்கு கல் நிற்கிறது தான் காரணம்னா என்ன வச்சாலே போதும், மேல் பூச்சி வேண்டியது இல்லையே. மேல் பூச்சி அதில் வந்து பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி சதையை வச்சு அடிக்கிறானா யார்? இறைவன். உடம்பை வந்து சதையை வச்சு எலும்பு மறைச்சி உதிரி நீரை கலந்து அதில் ரத்தத்தை கலந்து தோலால் மூடி, இப்போ தோல் இல்லாமல் நம்மளை கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்போ கறிக்கோழி கடையில் கோழிக்கறி எப்படி இருக்குது அதுதான் நம்ம இருப்போம். அதே மாதிரி தானே இருக்கும். அப்படி நடந்து மனிதன் நடந்து போனால் எலெக்ஷன் டியூட்டிக்கு இப்படி போனால் எப்படி இருக்கும், ஓட்டு போட வர்றவன் இப்படி வந்தால் எப்படி இருக்கும். அதை இறைவன் வந்து தோலை போட்டு மூடி. இப்போ ஒர்க் ஷாப்புக்கு போகிறோம், காரில் பாடியெல்லாம் கலட்டி தூர போட்டுடுறான், பைக்கில் வந்து அவுட்டர் பாடியை கலட்டி தூர போட்டால் எப்படி இருக்குது அதே மாதிரி இது. அதாவது அழகாக இருக்குது, நம்ம உடம்பு என்னது மிக அசிங்கமாக இருக்குங்கிறத சொல்கிறார். இப்படி சொல்லுவதன் மூலம் நமக்கு எது மேலே பற்று போகணும். என்னுடைய உடம்பு, எனக்கு வயது இவ்வளவு தான், இளமையான உடம்பு, இப்படிலாம் அந்த உடம்பு மேலே வர்ற பற்றை வந்து அடித்து தகர்க்கிறார். இது வேறு ஒன்றும் இல்லைடா, வெறும் அந்த ஒரு சின்ன குடிசை மாதிரி கற்பனை பண்ணிக்க. இது வந்து ஒரு என்னது, காலை கொடுத்து கையை கொடுத்து குறுக்கால விட்டத்தை போட்டு அதில் கொஞ்சம் சதையை சாந்து அடிக்கிற மாதிரி சதையை அடித்து அசிங்கமாக இருக்குன்னு தோலை போட்டு மூடி அப்படின்னு நம்ம இது படிக்க படிக்க என்ன வரும், உடம்பு இவ்வளவு தானா அப்படிங்கிற எண்ணம் வரும். நமக்கு எதனுடைய பற்று அதிகமாக இருக்குது? ஆமாம், அதாவது உடல் பற்று இருக்குது. இந்த மடத்தூருக்காக எழுதிட்டு இருந்த இன்றைக்கி அதில் இந்த செய்தியை தான் அதில் வலியுறுத்துகிறாங்க. யான் எனது என்றவரை கூத்தாட்டுவானாகி, அதாவது செயல் எல்லாம் என்னுடையதுன்னு சொல்கிறான். யான் எனது பிற பொருட்களை எல்லாம் என்னுடையதுங்கிறான். அவங்கள கூத்தாட்டுறார். அந்த கூத்தாட்டுறதுக்கு ஒரு உடம்பு வேணும்ல. கூத்தாட்டணும்னா இவன் நாடகத்துக்கு இயக்குனராக இவன் இருக்கணும், யாரை நடிக்க வைக்கணும், அந்த சாதகனை நடிக்க வைக்கணும். அதான் கூத்தாட்டுறார் அப்படின்னு அந்த உரையில் வருது. அந்த தோல் மூடி, தோல் தான் சுவரான், 2 வாசல்கள் வைத்து 7 ஜன்னல் வைத்து உயிருக்கு ஒரு வீடு கட்டினார். உயிருக்கு இறைவன் ஒரு வீட்டை கட்டினாரா. உயிருக்கு அமைத்து அதில் மயக்கத்தை வைத்து காற்று வைத்து ஆசை வைத்து செல்வம் வைத்து குடியேற்றினாராம். சும்மா குடி வைக்க முடியாதுல்ல, உள்ள காற்று வச்சாராம், மயக்கத்தை வச்சாராம், ஆசையை வச்சாராம், யாரை குடி வச்சாராம். இந்த ஒரு பாட்டிலே உலகம் முடிஞ்சுது. உரையாசிரியர் சொல்கிறாரு, கால் கொடுத்தல், கையேற்றல், களி நிறைத்தல், வேய்தல், சுவர் எடுத்தல், வாசல் அமைத்தல், சாலேகம் பண்ணல் ஆகியவை செயல்கள் வீடு கட்டுவதை நிகழ்த்துவன. வீடு கட்டும்போது நடப்பது. 4ஆம் திருமுறையில் 44வது பதிகத்திலையும் இது இருக்குங்கிறார். 4வது திருமுறையில் 44வது பதிகத்தில் 2வது மந்திரத்தில் இது இருக்குதுங்கிறார். இதே செய்தி இருக்குங்கிறார். இவ்வாக்கையாக வீடு கட்டுதற்கண்ணும் அச்செயல் நிகழ்கின்றன. இருகால் கொடுத்தல், இருபாலும் இருகை ஏற்றியும் எலும்புகளாகிய களிகளை, எலும்புதான் களி நிறைத்தும், இறைச்சியாகிய கூரை வேய்ந்தும், உதிரமாகிய நீரால் தோல்படுத்து சுவரெடுத்தும், பொருத்தமுடையதாக வாசலை அமைத்தும், அச்சுவர்களில் 7 ஜன்னல்களை வச்சாராம். ஒரு வீடு கட்டி அதில் ஆவியை வாழ வைத்தார் இறைவன் என்று எழுதுகிறார். ஆமாம், 44 அதே செய்தி தான். உலகை நோக்கியமாக மயக்கத்தை வச்சு காற்றை வைத்து, இன்னுமே அதில் இந்த உரை வந்து இன்னும் சரியாக விரியலை. எதை 7ன்னு ஏன் சொன்னார், மயக்கம்னு எதை சொன்னார்னு இன்னும் விரியணும். அது இப்போ நம்ம வந்து வாசல் வந்து நம்ம வந்து 9 வாசல் தான் சொல்கிறோம். அப்பர் சுவாமிகள் 9 வாசல் வைத்தாய்ங்கிறாரு. இப்போ 7ன்னு ஏன் சொன்னாங்கங்கிறத பார்க்கணும். அப்போ 7ங்கிறது வந்து தத்துவங்களில் 7ல் எங்கே கொண்டு சேர்க்கறது, அப்படியெல்லாம் யோசிக்கணும். அது வந்து இந்த சரியாக இவங்களுமே சொல்லலை. இருக்கிறதுலே பெரிய உரையாசிரியர் 229வது சன்னிதானம் உடைய உரை சார் இது.
தொண்டை மண்டில ஆதீனம் 229வது சன்னிதானத்தினுடைய உரை இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. அதிலேயே அந்த தெளிவுரை தான் குறிப்புரையாக திரும்பவும் வருது. எதை கால்னாரு, எதை கையினாரு, எதை களினாரு, உடம்பையும் எதையும் பொருத்தணும். உடம்பு ஓமைன்னா இந்த வீடு ஓமைன்னா உடம்பு ஓமேயமாக இருக்கணும். ஓமேயத்தை பொருத்தணும்ல, அந்த பொருத்தம் இன்னும் சரியாக செய்யப்படும். சரி, நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். இந்த மொய்ப்பால் நரம்பு கயிறாக மாணிக்க வாசகர் பாடுறாருல, அங்கே அந்த ஏரியா தான் அது. திருவாசகத்தில் எத்தனாவது பதிகம்? 25 40 அதை ஒட்டி வரும். திருவாசக புக்கு கொடுங்க. அந்த அந்த பாட்டு தான் இது. திருவாசகத்திலேருந்து நம்ம உள்ளே வந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவர் கொஞ்சம் இதை அவர் எல்லாம் விரிப்பார். இது மாணிக்க வாசகர் 25 தான். ஆசை 10. இதில் என்னத்தை வச்சார்னார் அப்பர்? ஆசையை வச்சானார்ல. மொய்ப்பால் நரம்பு கயிறாக. இப்போ இவர் ஓமையும் சொல்லி ஓமையும் சொல்கிறார். நரம்பு தான் கயிறு. மூளை என்பு தோல் போர்த்த, மூளை வச்சு எலும்பு வச்சு தோல் போர்த்த குப்பாயம். இந்த உடம்புக்குள்ளே எனக்கு இருக்க பிடிக்கலைங்கிறார். மந்திரம் 2. மந்திரம் 3. சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்கொடு தெரியும் சிறு குடில். சிறு குடில். இப்போ நாம் காலையில் எந்திரிச்சோன்னா நம்முடைய கண்ணை கழுவலைன்னா கண்ணில் அழுக்கு வந்துடுதில்ல. அதாவது நம்முடைய உடம்பு தானுங்க. காது வழியாக அழுக்கு வருது, கண் வழியாக அழுக்கு வருது, மூக்கு வழியாக அழுக்கு வருது. இது என்ன உடம்பு? அதான் சீவார்ந்து ஈமைத்து அழுக்கொடு தெரியும்னாரு. சிறுகுடில் இது சிதைய கூவாயின்னு கேட்டார். மந்திரம் 3. மந்திரம் 4. முடைந்தெலும் ஊத்தை மிக்கழு கூறல் வீரிலில் நடைக்கூடம். இதுக்கு எந்த விதமான ஒரு சிறப்பும் கிடையாது. இது ஒரு மொபைல் ஹவுஸ், அவ்வளோதான். நடைக்கூடம்னார், மொபைல் ஹவுஸ் அப்படின்னார். தொடர்ந்தனை நலிய உடம்பு எனக்கு வேண்டாங்கிறத இவர் பாடினார். நாம் எதில் தீவிரமாக இருக்கோம்? வேணுங்கிறதுனால தானே மருந்து சாப்பிட்றோம், மாத்திரை சாப்பிட்றோம், பயப்படுறோம், செத்து போயிடுவோம்னு பயப்படுறோம். நமக்குன்னு தனியாக சில உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோம். கணவருக்கு வேண்டியதை கொடுக்குறாங்க, மனைவிக்கு மகனுக்கு வேண்டியதை கொடுக்குறாங்க, மகளுக்கு வேண்டிய அவங்களுக்கு வேண்டியதுன்னு தனியாக ஒரு டீ போடுறாங்கல்ல அவங்க டேஸ்ட்டில். சக்கரை குறைவாவோ சக்கரை கூட்டியோ. உங்களுக்கு பால் பிடிக்கும், அவருக்கு டீ பிடிக்கும், இவருக்கு காப்பி பிடிக்கும், எனக்கு பூஸ்ட் பிடிக்கும்னா பூஸ்ட்டை தனியாக போட்டு அவங்க தனியாக குடிக்கிறாங்கல்ல. அப்போ அந்த உயிர் எதற்காகவே வாழுது? கணவர் இறந்துட்டாருன்னு ஒரு அம்மா அழுதுகிட்டு இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு ஊட்டுறதுக்குன்னு 2 ஆளை உட்கார வச்சுருப்பாங்க. மயங்கி விழுந்துருவா, அழுதுகிட்டே இரு, ஆனால் என்னத்தையா குடிச்சிட்டு அழு அப்படின்னு அவங்கள என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த அம்மா அழுதுகிட்டே சாப்பிடும், வேறு வழி இல்லாமல் அழுதுகிட்டே சாப்பிடும். எல்லாம் கடைசியில் வாழ்க்கை இதுதான். அதனால் நாம் இந்த தயானந்த சரஸ்வதி சொல்லுவார், நாம் டீ குடிக்கிறதுக்கும் இறந்த வீட்டில் டீ குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அங்கே அழுதுகிட்டே குடிக்கிறானுங்க, இங்கே அழாமல் குடிக்கிறான் அப்படிம்பார். இறந்த வீட்டில் அழுது கொண்டே டீ குடிக்கிறார்கள், இங்கே அழாமல் குடிக்கிறார்கள் அப்படிம்பார். ஆமாம். இப்போ நீங்கள் எங்கே, இப்போ நான் கிராமங்கள்லாம் நான் ஸ்கூலில் படிக்கிற வயசில் ஒரு இறந்த வீடுனா இறந்த வீடு அப்படியே கிடக்கும். அங்கேருந்து 15 வீடு கழித்து எங்கேயோ இடத்துல சாப்பாடு இருக்கும், என்ன போய் சாப்பிட்டுடுங்கம்பாங்க. சாப்பாடெலாம் அங்கே பார்க்க முடியாது. இங்கெல்லாம் டெட் பாடியை போட்டு பின்னால் உட்காந்து தின்னுட்டுருக்கானுங்க. ஆமாம், நிறைய வீடுகளில் நான் நேரில் பார்த்துட்டேன். பின்னால் உட்காந்து நம்மளையும் கூப்பிட்றான், சாப்பிடுங்க வாங்கங்கிறான். அது சாதாரணமாயிட்டு மனித இனத்துக்கு. ஆமாம், உணவுக்கு தான் முதல்ல சொல்கிறான். ஏன்னா நமக்கு அந்த இறப்புங்கிறது நமக்கும் வருங்கிறது தெரில, இழப்பை நாம் என்ன சில புரிஞ்சுக்கிடலை. அந்த அந்த உயிருக்கும் இந்த உயிருக்குமான அந்த பிணைப்பு சரியாக இல்லை. என்ன நினச்சி பாருங்கள், ஒவ்வொன்றா நினச்சி பாருங்கள். அழிவுண் அகத்து புறந்தோல் மூடி, இந்த அப்பர் சொன்ன அந்த ஒரு மந்திரம் மாணிக்க வாசகருடைய இந்த பதிகம் இந்த ஒரு மந்திரத்துக்குள்ளே அடக்கம். எனக்கு இந்த தேவாரம் புரியல சார்னா நீங்கள் இந்த திருவாசகத்தை போய் படிக்கணும், போய் எடுத்து இந்த உரையை எடுத்து படிக்கணும், உரை வாங்கி வச்சு படிக்கணும். அழிவுண் அகத்து புறந்தோல் மூடி, அழி புண்ணு, உடம்பே ஒரு புண்ணு தான். அடியேன் உடையாக்கையே, அவர் உடம்பு நீங்கள் நம்ம அருள் உடம்புங்கிறோம். நம்மளாலே நிறைய பேர் அவன் உடம்பு அருள் உடம்புன்னு சொல்லிட்டு அலையிறான், நம்மளே சொல்லிட்டு அலையிறான். ஆனால் அவர் சொல்கிறாரு என்னுடைய உடம்பு அழிவுண் அகத்து புறந்தோல் மூடி அடியேன் உடையாக்கைங்கிறார். கடைசியில் சொன்னார் 6வது, எய்த்தே நாயேன் இனி இங்கே இருக்ககில்லே, எனக்கு இந்த உலகத்தில் இருக்க விருப்பம் இல்லைனார். 9வது மந்திரத்தில் சொன்னார் செடியார் ஆக்கை திறமர வீசினார். ஆமாம், உடல் பற்று விடுதல்னு ஒரு தலைப்பை கொடுத்து
இந்த பதியத்தையும் இந்த தேவாரத்தையும் இணைச்சா 1 மணி நேரம் பேசலாம். இது அப்படியே 40க்கு மேலே ஒரு இடத்துல வருமுங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. ஆமாம், அங்கே வரும்னு ஒரு ஞாபகம் இருக்குது எனக்கு. இல்லை, அங்கே என்ன தெரியுமா, அந்த அந்த இல்லறத்தை வந்து கண்டிப்பார். இவர் இல்லறத்தை கண்டிச்சுட்டு உடம்பை கண்டிச்சாருங்க. அவர் உடம்பை கண்டிச்சுட்டு இப்போ எத்தனையில் கொண்டு இல்லறத்தை கண்டிக்கிறாரு? 41லேருந்து இல்லறத்தை கண்டிக்கிறார். அதாவது உடல் பற்றுக்கும் இல்லற பற்றுக்கும் நேரடியான தொடர்பு என்ன செய்யுது இருக்குது. உடல் பற்று இருக்கிற ஒருவன் தான் எந்த பற்றுக்கு போக முடியும்? இல்லற பற்றுக்கு போக முடியும். அற்புத பத்து இந்தாங்க. இவ்வளோ வித்தியாசமான ஒரு தேவார பாட்டு. அதற்கான பொருளெல்லாம் நம்ம எழுதிட்டோம். அதை திரும்ப ஒரு தடவை பிறகு பார்த்துக்கலாம். இன்னொரு தடவை அதை ஆழமாக பார்த்துட்டு உள்ளே போகலாம். நம்ம தேவார வகுப்பில் நம்ம அறிவிச்சிட்டோம்ல, தேவாரம் ஃபெஸ்டிவல் அறிவிச்சாச்சு. தேவார